முகமது இப்ராஹிம் அப்படிங்கிறவங்க அப்படி திருமுல்லை வாயிலிருந்து கேட்குறாங்க, அல்தாஃபி, நீங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தையும் அல்லது ஹதீஸையும் படித்து எப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பீர்களோ அதைவிட அதிகமான ஞானமும் தகுதி உள்ளவர்கள் சஹாபாக்கள். அப்படி இருக்கையில் அவர்களுடைய கருத்தை நாம் ஏன் ஏற்கக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. தாராளமாக ஏற்கலாம். அதெல்லாம் ஏற்கக்கூடாது என்று சொல்லுகிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. யாருடைய கருத்தையும் யாருடைய குர்ஆனுடைய விளக்கத்தையும் ஹதீஸுடைய விளக்கத்தையும் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமாக இருக்கிறது, விளக்கமாக இருக்கிறது என்று சொன்னால் அதை ஏற்பதில் எந்த தடையும் இல்லை. என்ன சொல்கிறோம்னு கேட்டால், பின்பற்றுதல் என்கிற நிலைக்கு வரும் பொழுது அப்போ தான் அது ஒரு கேள்விக்குறியாகுது. கருத்து விளக்கம் சொல்கிறது, அதை ஒப்பிட்டு பார்ப்பது, எல்லாரிடமும் அது மாதிரியான ஞானமும் இருக்கும், யாரிடமிருந்தும் பெறலாம். இவங்கள்ட்ட தான் அது, அவங்கள்ட்ட தான் அது அப்படின்னா இல்லை. அது சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட நெருங்கி இருந்தவங்க, அவங்களிடமிருந்து கூடுதலான தகவல் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமே இருக்கிறது, அதை நம்ம மறுக்கவே இல்லை. ஆனால் பின்பற்றுதல் என்ற இடையில வைக்காதீங்க. அது அல்லாஹ்வும் ரசூலும் மட்டும்தான். அல்லாஹ் ரசூலை தான் ஃபாலோ பண்ணுறேன், அதை பின்பற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். என்ன இந்த வசனத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். இந்த ஹதீஸை இப்படி விளங்கிக்கிறதுக்கான ஒரு நல்ல விளக்கம் இருக்குது, இதுதான் மற்ற யாருடைய விளக்கத்தை விட குர்ஆனுக்கு நெருக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். அது அந்த வகையில் அது ஏற்புடையது. அது அல்லாமல் பின்பற்றுதல் என்ற இடத்துல வைக்கும்போது அப்போ அல்லாஹ் சொன்ன அந்த வசனங்கள்லாம் கேள்விக்குறியாயிரும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்க என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கணக்கான வசனங்கள் கேள்விக்குறியாகிறது. வேற எதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய அமல்களை வலா துபுத்திலு அமாலக்கும், உங்களுடைய அமல்களை நீங்கள் வீணாக்கிக்காதீங்க என்று சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் கேள்விக்குறியாக மாறி போய்விடும். அவ்வளோதான் நம்ம சொல்லுகிற செய்தி. அதனால குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமான ஒரு விளக்கத்தை யாரிடமிருந்தும் ஏற்கலாம் என்று சொல்லுகிற பொழுது நபித்தோழர்களிடமிருந்து ஏற்பதில் எந்த தவறும் எந்த பிழையும் இல்லை, தாராளமாக ஏற்கலாம். அதை விட சிறந்த கருத்து பின்னாடியும் வரலாம், அப்படியும் இருக்கிறது. அங்கதான் சிறப்பு, மற்றது சிறப்பு இல்லை, மற்ற கருத்தை அப்படியும் பொருள் இல்லை. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில் சொன்னாங்கல்ல, ஃபல்யு பல்லிகு ஷாஹிதுல் காயிப், இங்கே வந்திருக்கிறவங்க வராதவங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்துருங்க. ருப்பமு பல்லகின் அவாமின் சாமின், எத்தனையோ நேரடியாக கேட்கக்கூடியவர்களை விட அவர்களிடமிருந்து எடுத்து சொல்லப்படுகிறவர்கள் அதை மிக தெளிவாக விளங்கி கொள்ளக்கூடியவர்களாகவும் அதை பேணக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல. அவர் ரசூலுல்லாஹ்விடம் நேரடியாக கேட்டவங்களை விட சில செய்திகள், சில வசனங்கள் காலமும் சூழலுமே தான் விளக்கத்தை தரும். அந்தந்த காலத்தினுடைய கண்டுபிடிப்புகள் வழியாக அது மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும். அப்போ அப்படியான ஒரு விளக்கம் பிற்காலத்தில் வருமா? வர வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளலாமா? ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த கருத்தை ஏற்றல் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லோருடைய கருத்தையும் ஏற்க வேண்டும்ங்கிறதுல நமக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை.